ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சக்தி தீபாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்காக ஆசிரமத்துலேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு தீபாவை அட்மிட் பண்ணி அங்கே இருக்க டாக்டர்கிட்ட செக் பண்ண சொல்லுவாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க சிஸ்டர்கிட்ட நீங்கள் சில டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்வாங்க. அவங்களும் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. டாக்டர் அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வராமல் இருக்குது, நிறைய அடிபட்டிருக்கிறதுனால இவங்களை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அதை கேட்ட சக்தி, இல்லை டாக்டர், இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால தான் நான் அவங்கள ஆசிரமத்தில் வச்சு பார்த்துட்ருக்கேன். இவங்கள ஆல்ரெடி ஜிஹெச்சில் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ரவுடிங்க தேடி வந்தாங்க. இவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் ஆசிரமத்துக்கே கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட டாக்டரும், சரி, இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நீங்கள் சொல்கிறதுனால வேணா நீங்கள் ஆசிரமத்தில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, நான் கொடுத்துருக்க இந்த மெடிசன் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அதை கேட்ட சக்தி, இல்லை டாக்டர், இவங்களுக்கு கான்சியஸ் இல்லாமல் இருக்குது, அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட டாக்டர், இல்லை, இந்த டேப்லெட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு கான்சியஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்வாங்க. அது கேட்ட சக்தி சரின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஆட்டோ டிரைவர், எங்கம்மா போகணும், ஆசிரமத்துக்கு அப்படின்வாங்க. அதுக்கு சக்தி, இல்லை, நான் சொல்கிற கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகோட மியூசிக் கம்பெனிக்கு வந்து ஆட்டோ கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. கார்த்திகோட கம்பெனி வந்ததுக்கப்புறம் சக்தி நேராக மேலே போயிட்டு அங்கே இருக்க ரிசப்ஷனில் இருக்க ஒரு கேர்ள் கிட்ட போயிட்டு, கார்த்திக் சாரை நான் மீட் பண்ணணும் அப்படின்வாங்க. அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கீங்களான்னு அவங்க கேட்கும்போது, இல்லை மேடம் அப்படின்வாங்க. சரி இருங்க, நான் அவங்க தம்பி தான் இருக்காங்க, கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சக்தியை வெயிட் பண்ணாங்க. அருண் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் இருக்க கேர்ள் சக்தி கிட்டேயும் சொல்லுவாங்க. சக்தியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அருணை கூப்பிட்டு போகிறதுக்காக வரும். ஐஸ்வர்யாவை பார்த்த உடனே சக்தி செமைய டென்ஷன் ஆகிட்டு முகத்தை மறைச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யாவும் அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே சக்தி, இவங்க இங்கே இருக்காங்களே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஐஸ்வர்யாவும் உள்ளே போயிட்டு, வாங்க அருண், அம்மா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட அருண், நான் தான் வரப்போகிறேன், நீ எதுக்காக இவ்வளோ தூரம் தேடிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அத்தை சீக்கிரமாக உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அருண், சரி, வெளியே ஒருத்தவங்க கார்த்திகை பார்க்கறதுக்காக சக்தின்னு ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள மட்டும் நம்ம மீட் பண்ணிட்டு போகலாம், நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வரியா அப்படின்வாங்க. என்ன பேர் சொன்னீங்க, சக்தி அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், போய் பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து அருணும் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யாவும் வெளியே வந்து பார்ப்பாங்க. அங்கே சக்தி இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே சக்தி பார்த்தீங்கன்னா ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ரிசப்ஷனில் இருக்க கேர்ள், என்ன மேடம் வேணும்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்பாங்க. இல்லை, இங்கே சக்தின்னு ஒருத்தவங்க வெயிட் பண்ணாங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் மேடம், அவங்க கார்த்திக் சாரை பார்க்க வந்தாங்க, அவங்க தம்பி அருண் தான் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணாங்க, இப்போ ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா, சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுங்க அப்படின்னாங்க. அவங்களும் காட்டும் போது அதில் சக்தி வந்துட்டு போனது எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, இவ எதுக்காக தீபாவை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா, கார்த்திகை தேடி இங்கே வர வந்திருக்கா, இந்த விஷயத்தை நம்ம துங்கா கிட்டே எப்போவே சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக துங்காக்கு கால் பண்ணிட்டு, இப்போதான் சக்தி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனா, அவள் இங்கே இருக்க ஏரியா வழியாக தான் போயிட்டுருக்கா ஆட்டோவில், நீங்கள் பின்னாடியே எங்கன்னா போனால் அவளை கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட துங்காவும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, டே, அவள் திரும்பவும் நம்ம கிட்ட இருந்து மிஸ் ஆகவே கூடாது, எப்படியாச்சும் அவளை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அவளை நம்மளை ஏமாற்றிட்டே இருக்கா, அவள் ஆட்டோவில் தான்டா போகிறா, எங்கே இருக்கான்றத பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவுடிங்களும் வந்துட்டு எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சக்தி வந்துட்டு, என்ன ரொம்ப நேரமாக பின்னாடியே நம்ம ஒரு வண்டி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு அவங்க எட்டி பார்ப்பாங்க. அதில் துங்கா வர்றதை பார்த்துட்டு, இவன் கையில் மட்டும் நம்ம மாட்டவே கூடாது அப்படின்னு வந்துட்டு ஆட்டோக்கார்கிட்ட சீக்கிரமாக போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவிலுக்கு வந்துருவாங்க. கீதா வந்து கார்த்திக்கிட்ட, நான் திரும்பவும் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார், ஆண்டி நம்மளை சடங்குக்காக மட்டும்தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்வாங்க. கார்த்திக்கும் ஆமான்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. மைத்லி மீனாட்சி தனியாக கூப்பிட்டு போயிட்டு, எதுக்காக எல்லாரையுமே அம்மா வர வச்சிருக்கிறாங்க, சடங்கு பண்ணுறதுனா 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருக்கலாம், இதுக்கு நம்ம எதுக்கெலாம் வந்திருக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மீனாட்சி, அது ஒன்றும் இல்லை, சடங்குக்காக தான் அத்தை நம்ம எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கான நாள் குறிக்கிறதுக்காகவும் தான் நம்ம எல்லாரையுமே வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே அபிராமியும் எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே சக்தி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, நம்ம இவங்கள ஆட்டோலேயே கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக அவங்க கையில் மாட்டிப்போம், அதனாலே இவங்கள எங்கன்னா ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு மறைச்சி வைக்கணும்னு யோசிச்சுட்டு, அண்ணே, அங்கே ஒரு கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலாண்ட கொண்டு போயிட்டு வண்டியை நிறுத்துங்க அப்படின்வாங்க. ஆட்டோ டிரைவரும் பார்த்தீங்கன்னா வண்டியை நிறுத்திட்டு தீபாவை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக்கு பின்னாடி தான் தீபா கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி இந்த எபிசோட் உண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.